தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 10. இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய் கவர்ந்தற்று. இனிப்பான கனிகள் கிடைத்திருக்கும் போது கசப்பான காய்களை சாப்பிடுவது எப்படி மடமையானதோ, அதேபோல் இனிய வார்த்தைகளைத் தவிர்த்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் மூடத்தனமாகும். கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும், உறவுகளில் இடைவெளியை உருவாக்கும். இனிய வார்த்தைகளை பேசினால் பிறர் மனதின் காயங்களை அகற்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும், உறவுகளை உறுதியாக வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தவும் தாழ்த்தவும் சக்தி கொண்டவை. எனவே நம்முடைய பேச்சில் எப்போதும் அன்பும் கருணையும் பிரதிபலிக்க வேண்டும். இனிய வார்த்தைகளால் மட்டுமே உலகில் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் எப்போதும் இனிய வார்த்தைகளை பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வோம்.